ஹாய்ங்க. இன்றைக்கி ரெசிபி பார்க்கலாமா? இன்றைக்கி சாம்பார், ரொம்ப சிம்பிள் சாம்பார், என்னோடய வேலை. ஸோ ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரே ஒரு முருங்கைக்காய், மாங்காயில் கொஞ்சோண்டு ஒரு 4 பீஸ் மட்டும் கட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் யூஷுவல் எல்லாம் வரிசைப்படி வணக்கிக்க வேண்டியதான். வெங்காயம் ஃபஸ்ட்டு, ஐயோ ஒரு மாங்காய் தெரியாமல் இருந்துச்சு, அவங்கள தூக்கி வச்சிடணும். ஓகே, நெக்ஸ்ட்டு தக்காளி போட்டுட்டு வணக்கிக்க வேண்டியதான். தக்காளி நல்லா வணங்கணும். நான் எங்கள் ஊரில் எங்கள் அம்மா செய்கிறது ஒரே சாம்பார், எல்லா காய்கறியும் போட்டு ஒரே சாம்பார். அது வெள்ளிக்கிழமை மட்டும்தான் சாம்பார். அதுக்கே நாங்கள் இன்றைக்கி சாம்பாரா அப்படின்னு ஃபீலிங்ஸில் சாப்பிடுவோம். பட் இப்போ நான் வந்த ஊரில் டெய்லி சாம்பார். முள்ளங்கி சாம்பார், வெண்டைக்காய் சாம்பார், கத்திரிக்காய் சாம்பார், அவரைக்காய் சாம்பார், முருங்கைக்கீரை சாம்பார், சாம்பார் சாம்பார் சாம்பார். அவாய்ட். எனக்கு சாம்பார்னாலே கொஞ்சம் கஷ்டம்தாங்க. ஸோ எனக்கு பிடிச்சதில் இந்த செப்பரேட் காய்கறியில் ஒரு சாம்பார்னால் இந்த முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார். கத்திரிக்காய் போடுவாங்க, நான் சாம்பாரில் போடுற கத்திரிக்காய் சாப்பிட மாட்டேங்கிறதுனால நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். நீங்கள் போட்டுக்கோங்க, போட்டிங்கனாலும் சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ காயெல்லாம் போட்டு வணங்கின பிறகு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள்லாம் கொஞ்சம் கம்மியாக போடுங்க, ஏன்னா நம்ம சாம்பார் தூள் நெக்ஸ்ட் ஆட் பண்ணுவோம். இதை வணக்கிட்டு வேக வச்சு வச்சுருக்க பருப்பு கொஞ்சம் ஊற்றிக்க வேண்டிதான். நான் வந்து ஒரு பர்சனுக்குங்கிறனால எல்லாமே கம்மியாக செஞ்சுருக்கேன். ஸோ நீங்கள் இதுக்கு தேவைக்கு எல்லா குவான்டிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பருப்பு ஊற்றிச்சு கொஞ்சம் கொதிக்கிறதுக்கு விட்டுறணும். அவ்வளோதான். கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும் சாம்பார். ஓகே, கொஞ்சம் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம புளி தண்ணி ஊற்றிடலாம். ஸோ கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுருந்தேன், அதை ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் எல்லாமே தேவைக்கு கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த புளி ஊற்றினப்புறம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம சாம்பார் தூள் போடணும். அப்படி போடும்போது இன்னும் வாசனையாகவும் டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லா நமக்கு கூட்டி கொடுக்கும். உப்பு போட்டுக்கோங்க, தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சக்தி சாம்பார் தூள், நமக்கு இவங்க தான் எப்போவுமே செட் ஆகுறாங்க. ஸோ இவங்களே யூஸ் பண்ணிக்கிறது. போட்டுட்டு அப்படியே அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு எஸ்கேப் ஆகிடணும். அது பாட்டு வெந்துட்டு கிடக்கும், கொதிச்சுட்டு கிடக்கும். அடுப்புக்கிட்டே நின்னா நமக்கு கஷ்டமாக இருக்கும், தூத்த ஆரம்பிச்சிரும். ஓகே, இந்த லாஸ்ட்டில் இறக்குறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி மாங்காய் போட்டால் போதும், ஏன்னா மாங்காய் சட்டுன்னு வெந்துடும்ல. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சிங்க. ஃபைனலாக நம்ம ஃபேவரட்டான மல்லித்தூளை தூவிட்டு கருவேப்பிலையும் போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க. நம்மளும் இப்போ டெய்லி சாம்பார்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம், என்ன பண்ணுறது. ஓகே, நெக்ஸ்ட்டு ரைஸ் எடுத்து வச்சுக்கிட்டு செஞ்ச சாம்பாரை அதில் ஊற்றி நல்ல ஒரு சைட் டிஷ்ஷுக்கு அப்பளம், மாங்காய் ஊறுகாய், அவியல், பொரியல், துவையல் எதுனாலும் வச்சு சாப்பிட வேண்டியதான். ஹேவ் எ நைஸ் டேங்க. தேங்க்யூ.